விஜய் அவர்கள் கொள்கையை விட்டு கண்டிப்பா பின்வாங்க மாட்டாரு சீமான் அவர்களை மாதிரி. சீமான் அவர்கள் கொள்கை 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா முருகனுக்கு ஏன் அழகு குத்துறீங்க, பகுத்தறிவு இல்லையான்னு கேட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா முருகன் என் முப்பாட்டன் சொல்றாரு. இதே 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் திராவிடர்னு சொன்னாரு. இப்ப நான் திராவிடர் கிடையாது, நான் தமிழன் சொல்றாரு. அடுத்த 10 வருஷம் கழிச்சு வேற ஒண்ணு சொல்லுவாரு கொள்கையில. ஆனா யாருமே பின்வாங்க மாட்டாங்க. சீமான் அவர்கள் மட்டும்தான் மாத்தி மாத்தி பேசுறாரு. அது மக்களும் நம்பணும்னு நினைக்கிறாரு. உறக்க பேசினால் அது உண்மையாவாது, உண்மையை பேசினால் மட்டும்தான் உண்மையாகும். நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசின வீடியோவும் இப்ப பேசின வீடியோவும் மக்கள் பார்க்கும்போது கண்டிப்பா வித்தியாசம் இருக்கும். அப்ப மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும்னா மக்கள் கிட்ட நீங்க எடுத்து சொல்லணும், அன்பா சொல்லணும், நாகரிகமா சொல்லணும், மரியாதையா சொல்லணும். மான தமிழர்கள் அனைவரும் வாரீர். யாருக்கு? சீமான் மீட்டிங்க்கு. இவரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணு பேசுவாரு, அதுக்கப்புறம் ஒண்ணு பேசுவாரு. மானமுள்ள தமிழர்கள்லாம் உட்கார்ந்து பாக்கணுமா? தமிழர்கள் வாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வரப்போறாங்க. அது என்ன மானமுள்ள தமிழர்கள்?